வெல்கம் டு அக்ஷுஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் பச்சடி ரெசிபி தான். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு கடாயில் பைனாப்பிள் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலேயே 2 பச்சை மிளகா, நான் இது குவான்டிட்டி ஜாஸ்தியாக எடுக்கிறதுனால 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக எடுத்தால் ஒரு பச்சை மிளகா கீறி போட்டால் போதும். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நல்லா சாஃப்டாக வேகணுங்க. அதே மாதிரி சைடில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுக்க போகிறோம். தேங்காயில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு நம்ம இந்த பைனாப்பிள் நல்லா வெந்து இந்த மாதிரி தண்ணிலாம் போகிற ஸ்டேஜில் ஒரு 2-3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சில பைனாப்பிள் இனிப்பு இல்லாமல் இருக்கும், அதுக்காக நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி தேங்காய் அரைப்பை ஊற்றிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். தயிர் ஆட் பண்ணி ஃபுல் சிம்மில் வச்சு 2 கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கோகோனட் ஆயிலில் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்ட போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். புது வெரைட்டி டிஷ்ஷஸ் வேணும்னா கூட சொல்லுங்கள், வீடியோ போட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.